ஒரே விஷயம் திருப்பி திருப்பி ஃபீல் 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 அந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்தை அனுபவித்திருந்தால் இந்த கேள்வி வராது. இறைவா தப்பித்தவரை கூட அந்த வெள்ளத்தை கண்டு விடாது, பத்தது போதும் நாங்கள் எல்லாம் திரும்பினோம் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் தான் வரணும். வந்துடும், வந்தா என்ன பண்ணலாம், வந்தா நமக்கு வசதி ஆயிடுச்சு, நம்மளா தொட்டமோல இருந்துக்கலாம் அப்படின்னு அந்த சிந்தனை. நமக்கு என்ன பண்ணணும், அதுக்கு வராம இருக்கிறதுக்கு நம்மளாட்டு கவர்மெண்ட் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 அஜாக்கிரதையான அசால்ட்டான ஒரு கேள்வி வருவத ஒரு ஹை சுயநலத்துல இருந்து வர்றது அப்படின்னு புரிஞ்சுட்டா போதும். இதே கேள்வி எப்படி வந்திருக்கலாம், ஐயோ வெள்ளம் வந்துருமா, சரி வெள்ளம் வந்தால் எல்லோரும் கஷ்டப்படுவார்கள், வெள்ளம் வராம இருப்பதற்கு என்ன, இப்ப வெள்ளம் வராம இருப்பதற்கு மழை நீர் வடிகால் வந்து போட்டு வச்சிருக்கான். அப்ப வெள்ளம் வராம இருப்பதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரி ஐடியா கவர்மெண்ட்டுக்கு தரலாம், நம்மளால முடிஞ்சது என்ன பண்ணலாம் வெள்ளம் வராம இருக்கிறதுக்கு. சப்போஸ் அப்படியே வெள்ளம் வந்து விட்டால் எந்த ஏரியா வந்து மெட்ராஸ்ல எந்த ஒரு டவுனான இருக்கு, ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளால என்ன ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஹெல்ப் யோசிக்கலாமா அப்படின்னு யோசிச்சா அது லவ். அதை பற்றின சிந்தனையே இல்லை. வெள்ளம் வந்தான்னு போனான்னு சேர்த்தானே, நான் எப்படி அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறது, அதுல நான் எப்படி அட்வான்டேஜை யூஸ் பண்றது, இதை எப்படி நான் வந்து இது பண்ணிக்கிறது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறேன் ஒழிய, மற்றபடி நம்ம வந்து ஒரு சுயநலத்துல யோசிக்கிறோம் அப்படிங்கறதான் மெயின். பொதுவா யோசிக்கணும். அதாவது அடுத்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம இப்ப கூட சொன்னோம், இந்த கல்கத்தால வந்து ஒரு டாக்டரை வந்து, அதாவது பயிற்சி டாக்டரை வந்து ரேப் பண்ணாச்சு. அப்ப அதுல வந்து என்ன சொல்றாங்க, ஒரு டாக்டரு எல்லாம் வந்து நியூஸா பாத்துட்டு இருக்கான், கொந்தளிக்கிறான் அந்த டாக்டர், மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு டாக்டர். நம்ம வீட்டுல ஒரு பொண்ணுன்னா இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, நியூஸா பார்ப்போமா, எவனுக்கு வந்துடுறான்னு நியூஸா பார்த்துட்டு இருக்க, இப்ப எவனுக்கும் நீ நியூஸா பாக்குறது உன் வீடு நாளைக்கு நியூஸ்ல வரும்ல. அப்ப யோசி, இவனை எப்படி இதை தடுப்பது, கவர்மெண்ட் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், அம்மா அப்பா என்ன பண்ணணும், பசங்களை வளர்க்கறத, பெண் குழந்தை எப்படி பாதுகாப்பா இருக்கணும், ஒரு வேலை பார்க்குற இடம் எப்படி பாதுகாப்பா இருக்கணும், ஏன் வேணா வந்து ரேப் பண்ணிட்டு போற மாதிரியா இருக்கும் ரேப் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொந்தளிக்கான். அவன் வீட்டுல அந்த பேட்டி பார்த்தவொன்னே எனக்கே வந்து ஒரு காட்சியில இருக்கு, நான் வீட்டுல ஒண்ணு நடந்திருந்தா கொந்தளிப்பது. ஏன் மெட்ராஸ் எடுக்கிறான் நல்ல வசதியான டாக்டர், கல்கத்தால நடந்ததுக்கு இங்க கொந்தளிக்கிறார் அவர், அவ்வளவு சூப்பரா கொந்தளிக்கிறார். அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வீட்டுல நடந்தா அந்த பொண்ணோட அப்பன் எப்படி கொந்தளிப்பானோ அந்த கொந்தளிச்சு இந்த டாக்டரை பார்க்கணும். அதுதான் லவ். இப்படி நம்ம கொந்தளிக்கிறதே இல்லை, எவனுக்கும் நடக்குது எவனுக்கும் நடக்குது, எவன் இப்ப படத்துல கூட சொல்லுவான், எவனுக்கும் நடக்குது நாளைக்கு உனக்கு நடக்க, அப்ப என்ன பண்ற. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அந்த லவ் ஆல் அப்படிங்கிறதுதான் பியூரிட்டி. ஏன்னா நீ இப்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணமே சொசைட்டி தான். நீ ஒரு பைக் வாங்குறன்னா அந்த பைக்கு லட்சம் பேர் வாங்க போய் தான் உனக்கு அவ்வளவு ரேட்ல கிடைக்குது. ரோடு நீ போடணும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நீ மட்டும் தனியா இருந்தா ரோடு போடணும், பைக் டெக்னாலஜியை நீ உருவாக்கணும், இரும்பு வந்து பூமியில இருந்து எடுக்கணும், அயனூர்ல போய் ப்ராசஸ் பண்ணணும், எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் பைக் கிடைக்காது. ஆனா வெறும் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு பைக் கிடைக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி. நீ ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி. ஊருக்கு வெறும் 1000 ரூபாய் செலவுல போயிருக்கேன்னா பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி. உன் பைசா எதுவுமே இல்லை. அப்போ அப்படி சொசைட்டில மூலியமாக முழுமையாக எல்லா விதத்தையும் என்ஜாய் செய்து கொண்டு கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த சொசைட்டி நல்லா இருக்குன்னு நினைப்பேன். இதன் மூலியமா தான் நான் சந்தோஷமா இருக்கேன். நான் மட்டும் தன்னை தெரிய ஒரு இடத்துல விட்டு பாருங்க, தெரியும் அவ்வளவு கஷ்டம். உதாரணத்துக்கு ஒரு படம் கூட வரும், அவன் வந்து இங்கே தீவிர படிக்கிறான் ஒருத்தன், அவன் வந்து ஒரு 5-10 வருஷம் அந்த தீவிர வந்து எப்படி சர்வே ஆகிறான்னு அந்த படமே. அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் தன்னந்தனியா இருந்துக்கணும். ஆனா நீ அந்த கஷ்டம் இல்லாம இவ்வளவு சூப்பரா, இவ்வளவு ஜாலியா, இவ்வளவு கம்ஃபர்ட்டா, இவ்வளவு நீ என்ஜாய் பண்றதுக்கு ரீசனே சொசைட்டி தான். ஆனா இந்த சொசைட்டிக்கு எந்த விதமான கஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். கஷ்டம் வந்தால் என்னால் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டுமே ஒழிய அதுல நான் எப்படி குளிர்காயலாம், இதை நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம், இதை எப்படி நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சா அது முழுக்க முழுக்க அறியாமை, சுயநலம், முட்டாள்தனத்தின் வெளிப்பாடு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எங்கேனும் ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தால் அது நம்முடைய கஷ்டமாக பாதித்து, ஏன்னா அந்த சொசைட்டியால தான் நம்ம வாழணும்.
செல்ஃபோனில் ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு மாற்றி வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, எங்கெங்கேயோ ஊர்ல இருந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. டவருக்கு எத்தனை லட்சம் கோடி ஆகும், டெக்னாலஜிக்கு எத்தனை 1000 கோடி ஆகும், 200 கொடுத்துட்டு பேசிட்டு பிகாஸ் ஆஃப் சொசைட்டி எல்லாம் ஷேர் பண்ணிடுறேன், அதனால நான் 200 கொடுத்தேன். ஐ ஆம் என்ஜாயிங். காரணம் சொசைட்டி. அப்போ அந்த சொசைட்டி எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அந்த சொசைட்டி பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் மீறி ஏதாவது நடந்தால் என்னால் ஆனதே அந்த சொசைட்டிக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த ஃபீல் தான் மெயினே ஒழிய, அந்த ஃபீலே இல்லாமல் இருந்தால் சோம்பேறியாக நமக்கு கிடைக்கிறத நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறது அறியாமையின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். புரிஞ்சதா?